நாகை மாவட்டம் பிள்ளை பனங்குடியில் நிலம் வழங்கியவர்களுக்கு சிபிசிஎல் எண்ணெய் ஆலை கூடுதல் இழப்பீடு வழங்காததை கண்டித்து கிராம மக்கள் மண்ணை வாரி தூற்றி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகை மாவட்டம் பனங்குடியில் உள்ள சிபிசிஎல் எண்ணெய் ஆலையை 31,500 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவாக்கம் செய்ய கோபுரராஜபுரம், நரிமணமுட்டம், பனங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் 620 ஏக்கர் பரப்பில் அளவிலான நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் நிலம் வழங்கியவர்களுக்கு கூடுதல் நிவாரணம் கேட்டு 140 பேர் பிள்ளை பனங்குடியில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 10வது நாளாக போராட்டம் தொடரும் நிலையில் தங்களது வாழ்வாதாரத்தை அடித்துவிட்டதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு கதறி அழுதனர். இதனிடையே போலீசாரின் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை அளவிடுவதற்கான பணிகள் நடந்தேறின. மாவட்ட நிர்வாகம் இந்த 10 நாளா இவங்க ஒரு சுமூக பேச்சுவார்த்தை ஏற்படுத்த முடியாம மாவட்ட நிர்வாகம் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கா. ஜனநாயக நாட்டில் எங்க போராடுறது, எங்க உரிமைக்காக போராடுறது எங்களோட உரிமை. இந்த போராட்டத்தை ஒரு சுமூக ஏற்பாடு பண்ணாம 600-800 போலீஸை கொண்டு வந்து இன்னைக்கு தாசில்தாரை வச்சு இன்னைக்கு அளவீடு பண்றாங்க. 2 வருஷமா எங்களை விவசாயம் பண்ண விடல. 2 வருஷமா விவசாயம் பண்ண விடலைன்னா அங்கே சிட்டாடங்கள் கொடுக்கறது இல்லை, இன்சூரன்ஸ் பண்ண முடியாது, பயிர் காப்பீடு செய்ய முடியாத சூழல்ல நாங்கள் அதையும் மீறி இங்கே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட் ஆக்ட்லேயே மறுவாழ்வுன்னு வருது. அப்போ குடியமர்வுனா நாங்கள் இங்கிருந்து காலி பண்ணி போகணுமா, வேற இடத்துக்கு இடம் பெயரணுமா? ஏன்னா எங்கள் பகுதியை ஒட்டி பக்கத்தில் சிபிசிஎல் காம்பவுண்ட் வருது. அதுக்கு எந்த பதிலுமே சொல்லலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.